திருச்சியில் நடைபெறும் இனிய நந்தவனம் 29வது ஆண்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை வரவேற்றுள்ள அரசு ஊழியர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் அவர்கள் 20 ஆண்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்க. இதனால எங்களை மாதிரி அரசு ஊழியர்கள் பல லட்சம் பேர் பயனடைய போறோம். இதுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. எப்படியாவது ஒரு நாள் எங்களுக்கு எங்க முதலமைச்சர் வாங்கி தருவார் நம்பிக்கையோட பணியில சேர்ந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு எங்க முதலமைச்சர் எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. முதலமைச்சரோட புத்தாண்டு பரிசா இதை நாங்க ஏத்துக்கிறோம். மிக்க நன்றி முதலமைச்சர் அவர்களே. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதியான 309 பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். நாங்கள் அதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். அதற்கு இல்லாமல் இப்பொழுது ஒரு மாற்று திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தில்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய அனைவருக்கும் ஆன ஒரு கனவு. இது சிறந்த ஒரு ஆணை என்று வழங்கப்பட்டுள்ளது. இது ஏற்புடையது. இருந்த போதிலும் மற்ற தோழர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த நிலுவையில் உள்ள கோரிக்கையிலும் தமிழக அரசு அதை செவிசாய்க்கும் என்று எதிர்பார்க்கிறோம். முதலமைச்சரின் அறிவிப்பு என்பது எல்லோருக்குமான ஒரு அறிவிப்பாக இன்று அமைந்திருக்கிறது. அதே போல தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டம் என்பதும் அவர் பரிசீலனையில் கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களுக்கான அந்த ஒரு திட்டமாக இருக்கும் என்பதை முழுமையாக அமுல்படுத்த தமிழக முதல்வர் அவர்களை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சியில் நடைபெறும் இனிய நந்தவனம் 29வது ஆண்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.